இப்போ இந்த இசிபி சிகிச்சை முறைன்றது என்னன்றது எல்லாரும் கேட்கும்போது மிக எளிதாக புரிந்து கொள்ள வகையில் சொல்லக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு மனிதர் நடக்கிறாங்க. எதற்காக நடக்க சொல்கிறோம் அப்படின்னா, நடப்பதுன்றது மிக மிக முக்கியம். ஒரு மனிதனுக்கு நடப்பதன் மூலம் அந்த ரத்த ஓட்டம் எல்லா இடத்துக்கும் மெதுவாக அதிகப்படுத்திக்கிறது. அப்போ என்ன ஆகும்னா, நல்லா நடக்கிறவங்களுக்கு ரத்த ஓட்டமும் அவங்களோட ரத்த குழாயோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும். ஸோ இசிபின்றது நேச்சுரலாவே ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான். ஸோ இசிபினா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். இப்போ நீங்க ஒரு நோயாளி, ஒரு இதய நோயாளியோ, ஒரு ஸ்ட்ரோக் இருக்கிறவங்களுக்கோ, ஒரு பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸோ, சார் டெய்லி ஒரு 8 கிலோமீட்டர் நடங்க சார் சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் 10 நிமிஷம் நடந்தாலே மூச்சு வாங்குதுன்னு சொல்றேன், நான் எப்படி சார் நடக்க முடியும் அப்படின்னா, அப்போ அவர் தான் நோயாளி. அப்போ அந்த நோயாளிக்கு நடக்க முடியவில்லை என்றால் இந்த இசிபி சிகிச்சை கொடுப்பதன் மூலம் அந்த ரத்த ஓட்டம் எல்லா ஆர்கனுக்கும் அதிகப்படுத்துகிறது. அது அதிகப்படுத்துவது அவர் டெய்லி மிக வேகமாக ஓடுவதற்கு சமம். அப்போ இந்த சிகிச்சை முறையின் போது நேச்சுரலாகவே அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதன் மூலம் இது ஒரு நேச்சுரல் பைபாஸ் என்றே சொல்லலாம். ஸோ இதற்கு பத்தியமோ, இந்த சிகிச்சை பண்ணும்போது காலையில செய்ய வேண்டும், இந்த பொருட்களை எல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மருந்துகளை சாப்பிடக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நீங்க நினைத்துக்கூடாது.